ஹார்ட் கோர் ரஜினி ஃபேன் ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஒருத்தர் எடுத்து ஹீரோவா போட்டு படம் எடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் எங்கிட்ட மோதாதே மூலமா ராமு செல்லப்பா முயற்சி பண்ணிருக்கார். நட்டி, ராஜாஜி, சஞ்சிதா ஷெட்டி, பார்வதி நாயர், ராதா ரவி எல்லாருமே மெயின் ரோல்ல வராங்க. அது போக ஜி வாய கொண்டு காதுல வைங்க ஜி அப்படின்னு சொல்லுவாரு. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார படத்துல அவரும் படம் முழுசும் வர்றார். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, அந்த காலத்துல எந்த பொண்ணுமே வெள்ளையா இருக்காதா என்ன? ஏன்னா ஃபேக்டான 2 ஹீரோயினுக்கும் போட்டு விட்டு படாப்படுத்தி இருக்காங்க நம்மள. அதுவும் பார்வதி நாயர் நிலைமை தான் ரொம்ப மோசம்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா இருந்ததை கூட அவங்க அழகா இருந்திருப்பாங்க சார். படத்துல அடுத்து தனிச்சு நின்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டு அண்ட் பிஜிஎம். நட்ராஜன் சங்கரன் மூடர்கூடம் கப்பல் படத்துக்குலாம் மியூசிக் கொடுத்தவரு. இதுல நல்ல ஒரு முயற்சி பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். ஆனா என்னன்னா மியூசிக் உண்மையிலேயே தனியா நின்றுச்சு, படத்தோட ஒட்டவே இல்லை. லுங்கிய மடிச்சு கட்டிட்டு ஹீரோ பீடி அடிச்சுக்கிட்டு பெயிண்ட் பண்ண போகும்போது பின்னாடி ரேப் ஓப்பன் ஆகுது. அட்லீஸ்ட் ஒரு ஃபைட் சீனுக்கு நீங்க வச்சிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, வேற மாதிரியான பாட்டுக்கெல்லாம் அவங்க ரேப்பை யூஸ் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி தனிச்சு நின்ன இன்னொரு விஷயம் டைலாக்ஸ். ஓ நோ, ஹே வாட், ஹாய் எல்லாம் சொல்லிட்டு 1980s எண்டிங்ல நடக்கிற ஒரு கதையில இந்த மாதிரி டைலாக் எல்லாம் உள்ள கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. செம்மடா அப்படின்னு சொல்லணும்னா அது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுங்க. எந்த காலத்துல கதை நடக்குதோ அந்த ஒரு காலத்துக்கு நம்மளை கொண்டு போறதுக்கு படாப்பட்டிருக்காங்க. நிறைய ப்ராப்ஸ் உண்மையிலேயே அந்த காலத்துல இருந்த விஷயங்களை கொண்டு வச்சிருக்காங்க. அதுக்கு அவங்களை பாராட்டி ஆகும். இந்த படத்துல புதுசான ஒரு விஷயம்னா கதைக்கு எடுத்துக்கிட்ட களத்தை பத்தி நம்ம சொல்லலாம். ஹீரோ 2 பேருமே வெட்டியா சுத்துற ஒரு சண்டியரு, அதனால ஊருக்குள்ள சில பிரச்சனைகள் வருது. அதுக்கப்புறம் அரசியல்ல சில பல குத்துக்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி வழக்கமான கதைகள்ல பார்த்திருக்கோம். ஆனா இப்போதைக்கு இந்த படத்துல 2 பேருமே பெயிண்டரா இருக்காங்க. சாதாரண ஆட்கள் கிடையாது, உண்மையிலேயே அவங்க தொழில ஜித்தா இருக்கிற 2 பேர்னு காமிச்சிருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம பில்டப்பா போயிருக்கு. செகண்ட் ஹாஃப் ரத்த கலரியா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா கடைசியில வில்லனை காமெடி பீஸ் ஆக்கிட்டாரு டைரக்டர். எங்கேயோ போகிறதுக்காக வண்டி எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு ஞாபகத்துல வேற ஏரியா போயிடும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஸ்கிரீன் பிளேவும் டிராவல் ஆகுதுங்க. அதுதான் பிரச்சனை. கொஞ்சம் அது பெரிய பிரச்சனைன்னே சொல்லணும். நட்டி எல்லா இடத்துலயுமே ரஜினி அப்படின்ற ஒருத்தரை பயங்கரமா விரும்புற ஒருத்தராவே நடிச்சிருக்காரு. படத்துக்காக அப்படியா இல்ல நார்மலாவே அவருக்கு அப்படிதான் நடிக்க வருதான்னு தெரியல. ஏன்னா மொளகா, சுதரங்க வேட்டை, இந்த ஒரு படம் எல்லாத்துலயுமே அவரோட மேனரிசம்ல சேஞ்சுன்றது ரொம்ப பெருசால ஒண்ணு இல்லைங்க. ஒரு வில்லன் பத்தாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு வில்லனை கொண்டு அவருக்கும் கொஞ்சம் கெத்தெல்லாம் ஏத்தி விட்டு கடைசியில யாருமே எதுவுமே இல்லாம நார்மலா தமிழ் சினிமா மாதிரி முடிச்சிருக்காங்க. இதுல அப்பப்போ ஒரு பாட்டை வேற உள்ள உட்கார வச்சு காண்டாக்குறாங்க சார். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காக, ரஜினி, கமல், எம்ஜிஆர், சிவாஜி கட் அவுட்ஸுக்காக, அப்புறம் ஒரு முருகன் டிராயிங்காக படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் சார். போடலன்னு வேணா சொல்லி பாருங்களேன், எலெக்ஷன்ல நாங்க எங்க பதில சொல்லுவோம்.